Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை நந்தனம் அரசு கல்லூரி கேண்டீனில் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். தற்பொழுது சென்னை நந்தனம் அரசு கல்லூரியில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை நந்தனம் அரசு கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரக்கூடிய மிகப்பெரிய பிரபலமான கல்லூரியாக அரசு கல்லூரியாக இருந்து வருகிறது. இந்த கல்லூரியில் முத்துச்செல்வன் என்பவர் சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக கேண்டீன் என்பதை நடத்தி வருகிறார். இந்த கேண்டீனில் 20 நாட்களுக்கு முன்பாக 20 வயது மதிப்புத்தக்க அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் இந்த கேண்டீனில் வேலை செய்வதற்காக வந்திருக்கிறார். குறிப்பாக உதவி வேலை செய்வதற்காக வந்திருக்கிறார். அந்த பெண் சிறிது மனவளர்ச்சி குன்றிய பெண் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த கல்லூரியில் வேலை செய்து வந்த பெண்ணை அந்த கேண்டீனில் இருக்கக்கூடிய உரிமையாளர் முத்துச்செல்வன், சமையல் பணியாளர் குணசேகரன் மற்றும் அவர்களுடைய நண்பன் கார்த்திகேயன் என 3 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை என்பதை செய்திருக்கிறார்கள். அந்த பெண் இது குறித்து இந்த சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கார்த்திகேயன், குணசேகரன் மற்றும் முத்துச்செல்வன் ஆகிய 3 பேரை கைது செய்திருந்தார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் ஏற்கனவே 2 நபர்கள் தலைமறைவாக இருக்கின்றார்கள் என தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த 2 நபர்களை பிடிக்க போலீசார் தொடர்ந்து விசாரணை என்பதை மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இந்த கைது செய்யப்பட்ட 3 பேரையும் ஆஜர்படுத்தி அவர்களுக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி வரை காவலில் வைக்க போலீசார் தரப்பிலும் உத்தரவு என்பதும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறிப்பாக 2 பேரை போலீசார் தொடர்ந்து அவர்களை தேடி வந்து கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் ஒருவர் சிக்கியிருக்கிறார். குறிப்பாக அவர் அந்த அரசு கலைக்கல்லூரியில் கேண்டீன் ஊழியராக பணியாற்றி வரும் பாக்யராஜ் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அவரை கைது செய்வதற்காக தொடர்ந்து 2 நபர்கள் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் தற்போது தலைமறைவாக இருந்த பாக்யராஜ் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் அதே கேண்டீனில் ஊழியராக பணியாற்றி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஒருவர் இந்த சம்பவத்தில் தலைமறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை தேடும் பணியிலும் சைதாப்பேட்டை போலீசார் தற்போது தீவிர விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பிழைப்புக்காக சென்னை வந்த 20 வயது மதிப்புத்தக்க அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் என்பது தமிழகத்தில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது பாக்யராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சங்கீதா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.